ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ராஜசேகர் ஃப்ரம் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ். இது நம்ம யூடியூப் சேனல். நம்ம சேனல்லேருந்து போடக்கூடிய எல்லா சிறுகதைகள் நாவல்களுடைய வீடியோ கேட்கணும் அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ கீழேயே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனல்லேருந்து போடக்கூடிய அனைத்து வீடியோக்களுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். அதை ஓப்பன் பண்ணி அந்த கதைகள் எல்லாமே நீங்கள் கேட்கலாம். எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச கதைகள் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அதை கேட்டுட்டு லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்தை இந்த வீடியோனுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோல கேட்கக்கூடிய கதை உன்னை கரம் பிடித்தேன் அப்படிங்கிற ஒரு அருமையான குடும்ப நாவல். அதுதான் கேட்க போறோம். கேட்கலாமா? உன்னை கரம் பிடித்தேன். இந்த நாவல் கம்ஸ் அண்டர் ஷேர் எ லைக் 4.0 இன்டர்நேஷனல் லைசன்ஸ் கீழே வருது. அதனால இதனுடைய உரிமை கிரியேட்டிவ் காமன்ஸ் ஆட்ரிபியூஷன்ல வருது அப்படிங்கிற ஒரு பாயிண்டையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். அதனால காப்பிரைட் இஷ்யூ வரதுக்கான வாய்ப்பு இல்லை. இந்த கதை எழுதியவர் உஷா தீபன் அவர்கள். பொதுவா குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு கருத்து பரிமாற்றம் அல்லது டிஸ்கஷன்ஸ் அது இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும். அதே நேரத்துல அம்மாவுக்கும் பையனுக்கும் இருக்கும், அல்லது பொண்ணுக்கும் அம்மாவுக்கும் இருக்கலாம், அல்லது உடன்பிறப்புகளோட கான்வர்சேஷன் இருக்கும். இது மாதிரியான பல கான்வர்சேஷன் ஓரியன்டா விவாதம் சம்பந்தப்பட்டதா தான் இந்த கதை முழுக்கவே இருக்கு. ஸோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு கதைன்னு படிக்கிறப்ப. ஆனா அதை ஒரு நிஜ வாழ்க்கையிலோட கனெக்ட் பண்ணி நாம கேட்கிறப்போ சில சமயங்கள்ல நல்லதாகவும் முடியும். பல சமயங்கள்ல அந்த விவாதத்துல அந்த கான்வர்சேஷன்ல நம்மள அறியாம ஏதாவது நாம வார்த்தைகள் சொல்லிட்டோம்னா அது அழியாம வடு போல மனசுலயே பதிஞ்சிரும். அது பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும். கணவன் மனைவிக்குள்ள அது மாதிரி ஒரு கான்வர்சேஷன் வர்றதுக்கான காரணம் என்ன? மெயினா பாத்தீங்கன்னா அது ஒரு ஈகோ இஷ்யூவா தான் இருக்கு. அது இந்த யங் கப்புள்குள்ள வரக்கூடிய அந்த ஈகோ இஷ்யூனால குடும்பத்துல பல பிரச்சனைகள் வருது. அது எப்படி வருது அல்லது அது எப்படி தீர்க்கறாங்க அப்படிங்கறத இந்த கதையில சொல்லியிருக்காங்க. கேட்கலாமா? பகுதி 1, அத்தியாயம் 1. படுக்கையில் தூக்கமின்றி புரண்டு கொண்டிருந்தான் மாதவன். இங்கு வந்த நாளிலிருந்து இப்படித்தான் தொடர்கிறது. அப்பா அம்மாவிற்கு தெரியாது. அவர்கள் சாதாரணமாய் இருக்கிறார்கள். என்னவோ வந்திருக்கிறான் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் அம்மாவுக்கு ஏதோ உறுத்தி இருக்கும் போலிருக்கிறது. நேற்று கேட்டே விட்டாள் அவனை. என்னடாது, நீ பாட்டுக்கு இங்க வந்துட்ட? காமினி என்னடானா அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்கற? ஏன், எதுக்கு இப்படி? ஏமா, இதுல என்ன இருக்கு? என்னடா என்ன இருக்குங்கிற? 2 பேரும் சேர்ந்து வருவீங்க போவீங்க. இப்ப நீ தனியா அவ தனியா இருந்தா இது என்ன விளையாட்டு? விளையாட்டெல்லாம் இல்ல. கல்யாணம் பண்ணிட்டா எப்பவும் சேர்ந்தே தான் சுத்தணுமா? அவங்க அம்மா வீட்டுக்கு போகணும்னா சரி போன்னு சொன்னேன். நான் உங்களை பார்க்க இங்க வந்துட்டேன். ஏன், நீயும் அங்க போக வேண்டியதுதானே? ஆமா, அவ பின்னாடியே அலையணுங்கிறியா? அது என்னால முடியாது. அவங்க வீட்டுக்கு போய் என்னால சுதந்திரமா சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது. நம்ம வீடு மாதிரி சகஜமா இருக்க முடியாது அங்க. உங்க 2 பேருக்கும் ஏதோ சண்டையாடா? அதெல்லாம் இல்ல. மறைக்காம சொல்லுடா. நீங்க தான் விடாம அடிச்சுப்பேலே. எங்களை மாதிரியே இருக்கேள். நீ அப்பாவுக்கு தனிஞ்சு போவ, இவ அப்படியா எதிர்த்து பேசுவா. அது எனக்கு பிடிக்காது. அப்படிப்பட்டவாள அன்பால தாண்டா திருத்தணும். அன்புக்கு அடிபானியாதவா இந்த உலகத்துல யாருமே இல்ல. சர்க்கஸ்ல கூட சிங்கம் புலிய அளக்குறானே, எப்படி சவுக்க வச்சுண்டு சர்க்கஸ் காமிக்கிறான். அது வேற, அது ஜனங்க மத்தியில. ஆனா உள்ள அத பட்டினி போட்டு மயங்க வச்சு பசிக்க வச்சு தடவி கொடுத்து தன்னோட ஸ்பரிசத்தை உணர வச்சு அதோட ஆதுரத்தை அறிய வச்சுதான் பணிய வைப்பான். அப்படிதான் அதை வழிக்கு கொண்டு வந்திருப்பான். மிருகங்களுக்கே அப்படின்னா மனுஷாளுக்கு அது சாத்தியம் இல்லையா? நீ அவகிட்ட அன்பா பேசியிருக்க மாட்ட. அதான் நீ எப்பவுமே என்னதாமா சொல்லுவ, அன்பாயிருன்னு. அப்படியே இருந்தா அதை அடிபணியறதா அவன் நினைக்கிறா. அது தெரியுமா உனக்கு? அடிப்பணி ஏண்டா, அதுல என்ன தப்பு? பொண்டாட்டி தானே, அவ தானே இனிமே உனக்கு எல்லாம். நாங்க இன்னும் எத்தனை நாளைக்கோ எங்களை நம்பியா வச்சுட்டு இருப்ப? கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சுன்னா அப்புறம் கட்டண பொண்டாட்டி தானே சாஸ்வதம். அது போல அவளும் நினைக்கணும்ல. நான் மட்டும் அவளை போய் தடவை சொல்றியா? வார்த்தையே சரியில்லடா. ஒரு அம்மா கிட்ட பேசுற வார்த்தையே அது. சரி, அப்படியே வச்சுப்போம். காலத்தடவு, கையத்தடவு, முதுக தடவு. உன் அன்ப நாளடைவுல அவன் உணராளா இல்லையா பாரு. உனக்கு அடிமையாகிறாளா இல்லையா பாரு. அவளை நானும் அடிமைப்படுத்த வேண்டாம், என்ன அவளும் அடிமைப்படுத்த வேண்டாம். எனக்கு அந்த எண்ணம் எல்லாம் இல்ல.
வாய் பேசாம இருந்தா போதும். அப்படின்னா ஊமையா இருக்க சொல்றியா அவள? அது இந்த காலத்து பொம்மை நாட்டிகளால ஆகுமா? 4 வார்த்தை பேசதான் செய்வா, கேட்டுக்கதான் வேணும். அப்போ நான் பேசுனா அவளும் கேட்டுக்கணும் தானே? பேசு, நீ பேசு, அவ பேசட்டும், அப்புறம் நீ திரும்ப பேசு, அவ திரும்ப பேசட்டும். இப்படியே போனா முடிவுதான் என்ன? யாராச்சும் ஒருத்தர் விட்டு கொடுத்து போனாதாண்டா இதெல்லாம் சரியாகும். இல்லைன்னா பொழுதா சண்டை போட்டுட்டே இருக்க வேண்டியதுதான். அவ தான் விட்டு கொடுக்கணும். நான் ஆம்பளை, என்னால விட்டு கொடுக்க முடியாது. பொம்பளை தான் விட்டு கொடுக்கணும்னு எதுல இருக்கு சொல்லு பாப்போம். காலங்காலமா நம்ம சமூகம் அப்படித்தானே இருந்து வந்திருக்கு. பொம்பளைய வச்சுதானே குடும்ப அமைப்பு. ஆம்பளைங்க உஷ்ணத்தை தணிக்கிற அருவி அவங்க தானே. உறவுகள் அவங்களால தானே பலப்படும். அவங்களே முறுக்கிக்கிட்டு நின்னா சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா உன்னை நினைச்சு பாரு, நீயே சதம்னு வந்தவ அவ. அவ சொல்றத நீ கேட்டாதான் அவளுக்கு இந்த குடும்பத்துல ஒட்டும். இல்லைன்னா பிறந்த வீட்டு நினப்பு வந்துகிட்டே தான் இருக்கும். அந்த ஒட்டுதலை ஏற்படுத்த வேண்டியது உன்னோட பொறுப்பு. அதுக்கு உன்னோட ஆதரவு அவளுக்கு ரொம்ப அவசியம். ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் பெத்தவங்களோட கூட பிறந்தவங்களோட வாழ்ந்து கட்டத்துல அப்படியே இடம் பெயர்ந்து சுத்தமா சம்பந்தம் இல்லாத வேறொரு இடத்துக்கு தன்னை சம்பந்தப்படுத்திக்கிட்டு வர்ற பொண்ணோட மனசு எப்படி இருக்கணும்னு என்னைக்காவது நீ நினைச்சு பார்த்திருக்கியா? நீயும் எத்தனை தங்கைகளோட பிறந்திருக்க, அவங்களுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்கல்ல. மாதவன் அமைதி காத்தான். என்னவோ அவ போயிட்டாளா, இவன் வந்துட்டானா, கதை இழக்கிறான். நீ பாட்டுக்கு தனியா இருந்து பார்க்க வேண்டியதானே? அப்ப தெரியும் வண்டவாளம். ஏன் இங்க வந்தேங்கிறியா? சொல்லாம சொல்றேம்மா நீ. அதானே, வேணும்னா சொல்லு, போயிடுறேன் இன்னைக்கே. எப்பவும் இப்படி விபரீதமா பேசுறது தானே உன்னோட புத்தி. நான் அதுக்கா சொன்னேன்? என்ன எதுக்கா இப்படி சொன்னா என்ன அர்த்தமா? அதுக்கு இல்லடா கிறுக்கா. காமினி தனியா போய் நின்னா அவங்க வீட்டுல சந்தேகப்பட மாட்டாங்களா? சண்டை போட்டுட்டு வந்திருக்காளோன்னு நினைக்க மாட்டாங்களா? அப்படி நினைப்பாங்கன்னு நாம ஏன் கற்பனை பண்ணிக்கணும்? அத அவ இல்ல நினைக்கணும். எனக்கு என்ன வந்தது? என்னடா இப்படி பேசுற? எல்லாமே இனி உனக்கு அவதானேடா. அதனால அவ சொல்றதுக்கெல்லாம் ஆமம் போட சொல்றியா? திடுதிப்புன்னு நான் எங்க அம்மாவை பார்க்கணுங்கிறா. நான் என்னடானா 2 பேருமா சேர்ந்து எங்காவது வெளியூர் கோயிலுக்கு போயிட்டு வரலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். அது அவகிட்ட சொல்லவா முடியுது? இல்ல சொன்னாதான் கேட்பாளா? அவ நினைச்சதுதான் அவளுக்கு. ஒத்த கால்ல நிப்பா. என் வார்த்தை அங்க எடுபடாது. என் கூட ஊர் சுத்தணுங்கிறதுல அவளுக்கு சந்தோஷம் இருந்தா தானே. அதெல்லாம் இயற்கையா வரணுமா? வலிய வரவழைச்சு இல்லைன்னா கட்டாயப்படுத்தி என்ன பிரயோஜனம்? அதான் சரி, தொலையட்டும்னு விட்டுட்டேன். இப்படி சொல்லாதரா, அபசகுணமா பேசாத. சில சமயத்துல பழிச்சிரும் அதுவே. அது கூடாது. ஏற்கனவே உன்னோட தங்க அப்படி இருக்கிறது உனக்கு நினைப்பில்லையா? யாரும் கண்கொண்டு தன்னை பார்க்க வேண்டாம்னு ஒதுங்கி கிடக்காளேடா அவ. அத நினைச்சியா? மாதவன் அத்தோடு தன் பேச்சை நிறுத்தினான். அவன் நினைவுகள் தங்கை மேகலாவின் சோகம் கவிழ்ந்த வாழ்க்கையை நோக்கி திரும்பிற்று. அத்தியாயம் 2. எந்த பையனை பார்த்தாலும் பிடிக்கலன்னு சொன்னா என்னடி அர்த்தம்? பிடிக்கலன்னு அர்த்தம். என்ன திமுறா? மாதவன் கையை ஓங்கிக் கொண்டு போனான். அம்மா தடுத்து நிறுத்தினாள். அது என்னடா வயசுக்கு வந்த பொண்ண நோக்கி கைய ஓங்கிறது? அடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதாமா. யாருமா அடிச்சா உன் பொண்ண? என்னவோ பதறிக்கிட்டு வர்றியே. சும்மா கைய ஓங்குன. அப்படியே அடிச்சிட்டாலும் உன்னோட பொண்ணு சும்மா இருப்பான்னு நினைச்சியா? திருப்பி அடிச்சாலும் அடிப்பா. அண்ணன்னு கூட பார்க்க மாட்டா. அது தெரியுமில்ல உனக்கு. நீ தங்கைன்னு பார்த்தாதானே. இத்தனை பெரிய பொண்ணை அடிக்க கைய ஓங்குனா என்ன அர்த்தம்? இப்ப அடிச்சனா இல்ல அடிச்சனான்னு கேக்குறேன். அவளோட ஓடி ஆடி விளையாண்டவனா? அந்த உரிமையில என்னடி சொல்றேன்னு கைய ஓங்குன. அது ஒரு தப்பா? தப்புதான்டா. உங்களுக்கு கடமை இருக்கு, உரிமை இருக்கு, நான் மறுக்கல. ஆனாலும் பெண் பிள்ளைகள் அடிக்கிறத என்னால கண்கொண்டு பார்க்க முடியாதுப்பா. அதனாலதான் தடுத்தேன். எங்க நீ அடிச்சிருவியோன்னு நான் பயந்தே போயிட்டேன். அதான்ப்பா. மத்தபடி உனக்கு அவ மேல எல்லா உரிமையும் இருக்கு. அத பத்தி நான் எதுவும் சொல்லல. அவ உன்னோட தங்க. அவளை கண்டிக்க உனக்கு சகல உரிமையும் உண்டு. என் கண்காண அடிக்கிறது மட்டும் வேண்டாம்ப்பா. அம்மாவின் கண்கள் கலங்கின. அது இவனை உலுக்கி விட்டது. இவன் அமைதியாக கூறினான். இனிமே ஜாதகம் எடுக்க எதுவுமே இல்ல. அந்த திருமண அமைப்புல பதிவு பண்ணியிருக்கிற எல்லா ஜாதகமும் எடுத்து வந்தாச்சு. உன் பொண்ணுக்கு பொருத்தி பார்த்தாச்சு. எல்லா 8 பொருத்தமும் அமைஞ்சதா இது வரைக்கும் 10 பேர் வந்து போயிருக்காங்க. அதுல 4 பேரை இவ வேண்டாம்னு சொல்லிட்டா. மீதி 6 பேரு பதிலே போடல. 4 பேர்ல ஒருத்தன் கூடவா இவளுக்கு பிடிக்கல?
இவ என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கா மனசுல? பேரழகிங்கிற நினைப்பா? ஆம்பளைங்கெல்லாம் பெரும்பாலும் சுமாரா தான் இருப்பாங்க. எல்லாரும் அந்த காலத்து ஜெமினி கணேசன் மாதிரியா இருப்பாங்க? ஒரு ஆணுக்குள்ள பர்சனாலிட்டி இருக்கா? நல்ல வேலையா? நல்ல சம்பளமா? நல்ல குடும்பமாங்கிறத மட்டும்தானே பார்க்கணும். இவ என்ன பெரிய அப்சரஸா? அலங்காரம் பண்ணாம சமையல் கட்டுல வேர்வையோட வேலை செஞ்சுட்டு இருக்கிற போது ஒருத்தன் இவளை பார்க்கட்டும் சரின்னு சொல்லிடுவானா? நம்ம நிலைமையையும் கொஞ்சம் நினைச்சு பார்க்கணுமா? அப்படி என்னதான் வர்றவங்கிட்ட எதிர்பார்க்கிற அவ? இவ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு சினிமால வர்ற மாதிரி பார்க்ல டூயட்டா பாட போறா? சினிமா வேற யதார்த்த வேறங்கிறது தெரிய வேண்டாம். இப்போ அண்ணன்மார்கள் எல்லாம் நீங்க பார்த்து வச்ச பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணிக்கலையா? இது வேண்டாம் அது வேண்டாம்னா சொன்னாங்க. எல்லோரும் நல்லா தானே இருக்காங்க. அதே மாதிரி நீயும் அப்பாவும் பார்த்து தேர்வு செஞ்சு சொல்றதை ஏன் மாட்டேங்கிறாவ? உங்க அனுபவத்தை ஏன் மதிக்க மாட்டேங்கிறா? உங்க மேல அவளுக்கு மதிப்பில்ல, மரியாதை இல்ல. அதான் எங்கள மாதிரி வீட்டுக்கு அடங்கினவ கிடையாது அவ. அவளுக்கு மனசுல 1000 கற்பனை. ஏதோ வானத்துல பறக்கிற மாதிரி, தேவதை மாதிரி திரியணும், பறக்கணுங்கிற நினப்பு போல இருக்கு அவளுக்கு. ஆட்டுக்கு வாழை ஏன் ஆண்டவன் அளந்து வச்சான்? அத நாம உணரணும். நம்ம பொசிஷன் தெரிஞ்சு நடந்துக்கணும். இல்லனா அது எங்க போய் முடியும்னு யாராலையும் சொல்ல முடியாது. கொட்டி தீர்த்த மறுநாள் ஒரு வரனுக்கு சம்மதிக்கத்தான் செய்தாள் அவள். அப்பாடா என்று அடுத்த வண்டியிலேயே கிளம்பி விழுப்புரம் போனான் இவன். ஆனால் மேகலாவின் துரதிர்ஷ்டம் யாரை விட்டது? தம்பி, நீங்க பதில் சொல்லுவீங்க அல்லது நேர்லயாவது வருவீங்கன்னு நானும் ஒரு வாரமா எதிர்பார்க்கத்தான் செஞ்சேன். எந்த தகவலும் உங்ககிட்ட இருந்து இல்ல. இன்னைக்கு காலையில தான் தம்பி பாண்டிச்சேரி போய் ஒரு பொண்ணை நிச்சயம் பண்ணிட்டு வரோம். நேத்து வந்திருந்தீங்கன்னா கூட பரவாயில்ல, யோசிச்சிருப்போம். ஏதாச்சும் செய்ய முடியுமான்னு பார்த்திருக்கலாம். இப்ப வர்றீங்களே, உங்க தங்கைக்கு அதிர்ஷ்டம் இல்லையா அல்லது என்னோட பையனுக்கு யோகம் இல்லையா தெரியல. மனசு தடுமாறுதே தம்பி. உங்க குடும்பத்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மனசு நிறைஞ்சு திரும்பி வந்தோம். இப்படி நேரத்துக்கு பதில் போடாம இருந்துட்டீங்களே. அதனால் என்னம்மா, உங்க பையன் கல்யாணம் நல்லபடியா நடக்கும். எங்களோட வாழ்த்துக்கள். எங்க அம்மா அப்பாவோட ஆசீர்வாதம் எப்பவும் அவருக்கு உண்டு. நான் வர்றேம்மா. கண்கள் கலங்க அங்கிருந்து புறப்பட்டு வந்தான் மாதவன். அடுத்த 2 மாதங்களிலேயே மேகலாவுக்கும் திருமணம் முடியத்தான் செய்தது. அவள் சம்மதம் முழு மனதோடவே வந்ததா அல்லது விரக்தியில் வெளிப்பட்டதா? இன்று வரை புரியாத புதிர்தான் அது. எப்படி அவள் சம்மதித்தாள் இதற்கு? நல்ல செல்வமும் செல்வாக்கும் உள்ள பையனுக்கு 2ஆம் தாரமாக செல்ல பிடிவாதமாய் சம்மதித்து விட்டாளே. அதுவும் எங்கிருந்து எங்கு சென்று விட்டாள்? இன்று பம்பாயில் அவள் எங்கிருக்கிறாள் என்று யாராலேயே கண்டுபிடிக்க முடியவில்லையே. ஏன் அப்படி தன்னை மறைத்துக் கொண்டாள்? ஏன் தன்னிடம் இருப்பிடம் தெரிவிக்க மறுக்கிறாள்? போலீஸ், கோர்ட், கேஸ் என்று அரசல் புரசலாக மாப்பிள்ளையின் உறவினர்கள் வழியில் வந்த செய்திகள் வீட்டில் உள்ளோரை எப்படி நடுநடுங்க வைத்தன. இன்று வரை அவர்களில் ஒருவரை கூட தொடர்பு கொள்ள முடியவில்லையே. ஏன்? மும்பை சென்று எந்த இடம் என்று தேடுவது? ஒரு முறை கூட தானோ தன் பெற்றோரோ அங்கு சென்றதில்லையே. சிந்தனைகள் ரொம்பவும் பின்னோக்கி இவனை தள்ளிவிட்ட போது தலையே வெடித்து விடும் போல இருந்தது மாதவனுக்கு. அத்தியாயம் 3. அங்கே மெயின் ஹாலில் அம்மாவும் அப்பாவும் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தார்கள். தான் உறக்கமின்றி இருக்கிறோம் என்பது எவ்வகையிலும் அவர்களுக்கு தெரிந்துவிடக் கூடாது. குறிப்பாக அம்மாவுக்கு. அவள் தனது ஒவ்வொரு சிறு அசைவையும் கூட எடை போட்டு விடுவாள். தன் முகத்தை வைத்தே என்ன பிரச்சனை என்று கேட்டு விடுவாள். வந்த அன்று நடந்த விவாதம் மனதில் ஓடி முடிந்தது. இப்போது நாட்கள் ஆன இந்த பொழுதில் எதுவும் அவள் கேட்காமல் இருப்பதுதான் ஆச்சரியம். அப்படியானால் தன் முகத்தில் இருந்து எதையும் கண்டுபிடிக்க முடியவில்லையா? அல்லது இன்னும் நாள் போகட்டும், பிறகு சாவகாசமாக கேட்டுக்கொள்ளலாம் என்று இருக்கிறாளா அம்மா? அல்லது அவன் பாடு அவன் பொண்டாட்டி பாடு, நமக்கெதற்கு என்று விட்டுவிட்டாளா? இருக்கலாம். அவளுக்கும் வயசாயிற்று. எத்தனையோ பிரச்சனைகளை சுமந்து அனுபவித்து கடந்து வந்தாயிற்று. பெண்களுக்கும் பையன்களுக்கும் திருமணம் செய்து கொடுத்து அனுப்பி இப்போதுதான் ஓய்ந்திருக்கிறாள். இன்னும் எதை அவள் இழுத்து போட்டுக்கொண்டு செய்ய வேண்டும்? மனமும் உடலும் விச்சிராந்தியாய் இருக்க வேண்டிய நேரம். 6, 7 என்று குழந்தைகள் பெற்றவர்கள் பாடே இப்படித்தான். எல்லாருக்கும் எல்லா கடமைகளையும் செய்து முடிக்கையில் வயது 60ஐ தாண்டி விடுகிறது. 70 ஆனவர்கள் கூட இருக்கத்தானே செய்கிறார்கள். பிறகு வாழ்க்கை ஆயாசமாய் போய்விடுகிறது. இந்த உலகத்தில் பிறந்ததே கல்யாணம் கட்டவும்
பிள்ளைகளை பெறவும் அதுகளை வளர்த்து ஆளாக்கி கல்யாணம் கட்டி கொடுத்து பேரன் பேத்திகளை காணவும் என்று ஆகிப்போன பிறகு மரணம் எய்தவும் என்று ஆகிப்போனதா? அம்மாவை நினைக்க நினைக்க அவளோடு நெருக்கமாய் அவள் மடியிலேயே கிடந்த நாட்கள் நினைவுக்கு வந்தன மாதவனுக்கு. எப்படிப்பட்ட நிம்மதியான நாட்கள் அவை! அம்மா மடிதான் எத்தனை சுகம்! எவ்வளவு கதைகள் சொல்லியிருப்பாள் அம்மா எனக்கு. எனக்கு மட்டுமே கதைகள் பிடிக்கும் என்று அவளுக்கு எப்படி தெரிந்தது? அண்ணன்மார்கள் யாருக்கும் சொல்லாத எத்தனை கதைகளை எனக்கு மட்டும் அவள் சொல்லியிருக்கிறாள். அவர்களுக்கு தெரியாத பல செய்திகளை என்னோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறாளே. ஆஹா, எவ்வளவு சுகமான நாட்கள் அவை! மனம் அப்படியே அம்மாவின் கதைகளில் சஞ்சரிக்க ஆரம்பித்தது மாதவனுக்கு. அம்மாவிடம் கதைகள் கேட்பதென்றால் அலாதி விருப்பம் மாதவனுக்கு. அந்த மாதிரி ஒரு அபூர்வ சந்தர்ப்பம் எப்பொழுது வாய்க்கும் என்று காத்து கொண்டிருப்பான் மாதவன். அவன் அப்படி வளர்ந்தவன். வேறு யாரும் உடன் இருக்கக்கூடாது. அப்போது சொல்லப்படும் கதைகள் முழுவதும் இவனுக்காகவே, அத்தனையையும் இவனே கேட்டு மகிழ வேண்டும். மகிழ வேண்டுமா? அப்படியா சொன்னேன்? தவறு தவறு. அம்மாவின் கதைகளில்தான் எங்கிருந்தது மகிழ்ச்சி? சந்தோஷமான வாழ்க்கையில் அங்கங்கே சோகமும் துக்கமும் இழையோடுவது உண்டு. ஆனால் வாழ்க்கையே சோகம் என்றால்? கதையை சொல்லிக் கொண்டிருக்கையில் எங்காவது அம்மா சிரித்தாளா? எந்த இடத்திலாவது அம்மாவின் முகத்தில் தன்னை அறியாத அல்லது தன்னை மீறிய புன்னகை வெளிப்பட்டதா? எத்தனையோ முறை தேடித்தான் இருக்கிறான், ஆனால் பார்க்க முடிந்ததில்லை. ஆனாலும் அம்மா தன் கதைகளை சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறாள். இவனும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறான். சிறு பிராயத்தில் அது அவள் வாழ்க்கைப்பட்ட கதை. அன்றில் இருந்து இன்று வரை அவள் எதிர்நோக்கிய பிரச்சனைகளின் கதை. வாழ்க்கை எவ்வளவு அவலமாகி இருக்கிறது அம்மாவுக்கு. மூழ்கி முத்தெடுத்து மீண்டிருக்கிறாள் அம்மா. மாதவனை வர சொல்லு, எனக்கு அவனோட நிறைய பேச வேண்டியிருக்கு என்றாள் அம்மா மூத்தவனை பார்த்து. என்னத்த பேச போற? அதான் இத்தனை காலம் எல்லாம் பேசியாச்சே. வீடு போங்குது, காடு வாங்குது. இன்னும் என்ன பேச்சு வேண்டி கிடக்கு? சிவனேன்னு கெட என்று மூத்தவன் படபடத்தான். ஐயோ பாவம், அம்மாவின் முகம்தான் எத்தனை வாடி போகிறது. எல்லோரும் போக வேண்டியவர்கள்தான். ஆனாலும் அதை வாய்விட்டு சொல்லலாமா? அதுவும் பெற்ற தாயாரை பார்த்து அந்த வார்த்தை சொல்ல எப்படி மனசு வருகிறது? உன் புள்ளதான, விடு விடு, மேல போட்டுக்காத. இத்தனை காலம் எல்லாத்தையும் மேல வழிய விட்டுண்டது போதாதா? இதோ நான் வந்துட்டேன். சொல்லு, சொல்லுமா, என்கிட்ட சொல்லு. உன்னோட ஆசை தீர சொல்லு. உன்னோட மனபாரம் அப்படியாவது நீங்கட்டும். நான் கேட்கிறேன். எம்புட்டு வேணாலும் நான் கேட்கிறேன். வெறும் கதைகளா? அவைகள் வாழ்க்கையை புட்டு போட்டு வறுத்தெடுத்த சித்திரங்கள் ஆயிற்றே. அம்மா சொன்ன கதைகளையே தான் திரும்ப திரும்ப சொல்லி இருக்கிறாள், சொல்லிக் கொண்டும் இருக்கிறாள். ஆனாலும் அவை ஏன் அவனுக்கு அழுப்பதில்லை? எந்த ஜீவன் அதில் உயிரோட்டமாய்? எது இப்படி நாடியை பிடித்து உலுக்குகிறது? ஆச்சரியம்தான். சொன்ன கதைகளையே திரும்ப திரும்ப சொல்லி என்று அம்மாவின் மனபாரம் மொத்தமும் இறங்கும். வறுமையும் துக்கமும் சோகமும் வாழ்க்கையாய் அமைந்துவிட்ட அம்மாவுக்கு ரத்தமும் சதையுமாய் உடம்போடே அவை ஊறிப்போய் கிடக்கின்றனவா? ராமாயணமும் மகாபாரதமும் எத்தனையோ பேர் சொல்ல காலங்காலமா கேட்டு இருக்கோம். அழுத்தா போயிடுத்து. கேட்க கேட்க எவ்வளவு புத்துணர்ச்சி ஏற்படுறது மனசுல. அத மாதிரிதான் உன்னோட கதைகளும் எனக்கு அழுக்கவே அழுக்காதாக்கும். நான் இருக்கேன் கேட்கறதுக்கு. நீ பாட்டுக்கு சொல்லுமா. அந்த முகத்தில் தான் எத்தனை திருப்தி. இதமான வார்த்தைகளுக்காக இந்த பெரியவர்கள் எத்தனை ஏங்கி போய் கிடக்கிறார்கள். வேளா வேலைக்கு சோறு தின்பதை விட, வயிற்றை நிரப்புவதை விட அன்பு வார்த்தைகள் தானே அவர்களின் மனப்பசியை ஆற்றுகின்றன. வயிறு நிறைவதை விட மனசு நிறைவது உயிரை புதுப்பித்துக் கொள்வதற்கு சமமல்லவா? இது கிடைக்காமல் ஏங்கி ஏங்கி புழுங்கி புழுங்கி துக்கம் நெஞ்சை அடைக்க வார்த்தைகள் வர இயலாமல் எப்படி வாயடைத்து கிடக்கின்றன எத்தனையோ ஜீவன்கள். யாரேனும் ஆத்மார்த்தமாய் அறிவதுண்டா? அதை உணர்வு பூர்வமாய் அணுகி அறிந்து உயிரோட்டமாய் ஆறுதலாய் செயல்பட்டது யார்? மாதவனை வர சொல்லு. எனக்கு ஆறுதலா பேச அவனுக்கு தான் தெரியும். என் மனசறிஞ்சு பேசுவான். எத்தனை முறை என் கதைகள் அவன்கிட்ட சொன்னாலும், எத்தனை தடவை அவன் அதை கேட்டாலும் அலுப்புங்கிறதே கிடையாது அவனுக்கும் எனக்கும். ஆமா, வெறும் வார்த்தை சொன்னா போதுமா? எதிர்க்க உட்கார்ந்துண்டு வாயால வழிய விட்டா எல்லாம் ஆச்சா? அது வெறும் வாய் வலிசலா அல்லது ஆத்மார்த்தமானு எனக்கு தானேடா தெரியும்.
என்பாள் அம்மா மூத்தவனிடம். அந்த வார்த்தைக்குத்தானே மனசு கிடந்து இப்படி அடிச்சுக்குது. வீட்டுல இருக்கிற பெரியவாளையும் கூட்டாக்கி பேசுறதுக்கு எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கு. முதல்ல மனசு வேணுமே அதுக்கெல்லாம். அவ மனசு எதுக்கு எப்படி எப்படி இயங்கும், எதுக்கு நாமளும்னு அடிச்சுக்கணும்னு உணர தெரியணுமே. எல்லோருக்கும் வயசு மட்டும் ஆயிடுத்து, மனசும் அதே அளவுக்கு முதிர்ச்சி அடைஞ்சதுன்னா இல்லையே. யாரையும் குத்த சொல்ல வரலனா, பொதுவா உள்ள நடப்பதான் சொல்றேன். வேலைக்கு வெறுமே சோத்த கொண்டு வந்து வச்சா போதுமா? வயிறு நிறைஞ்சா மனசு நிறைஞ்சாகணுமே. வாசல கட்டி போட்டிருக்கே நாய், அதுவும் நானும் ஒன்னாடா? அத கூட ஹாய் ஏயின்னு வெளியே சிநேகிதமா அழைச்சிட்டு போறேன். அந்த நாயோட இருக்கிற நெருக்கம் கூட என்னோட கிடையாதா? அதுக்கு கிடைச்சிருக்கிற அன்பு இந்த வீட்டுல எனக்கு கிடைச்சிருக்கா? அதை தூக்கி நெஞ்சோட கட்டிண்டு முத்தமா கொடுக்கறேன். கை குழந்தையாட்ட வச்சுண்டு கொஞ்சி தள்ளுறேன். அது போல உன்னையே கட்டிண்டு முத்தம் கொடுக்க சொல்றியா? அப்பதான் உன் மேல அன்புன்னு அர்த்தமா? என்ன அபத்தமா இது என்பார்கள் மூத்தவர்கள். எது அபத்தம் எது அர்த்தம்னு எனக்கு தாண்டா தெரியும். உங்களுக்கும் தெரியும் தான். ஆனா தெரியாத மாதிரி நடிக்கிறேன். உங்களையே, உங்க மனசையே நீங்க கேட்டு பார்த்துக்கோங்க. உங்க மனசுக்கு நீங்க உண்மையா இருக்க பழகுங்கோ. கஷ்டமோ நஷ்டமோ நாங்கெல்லாம் அப்படிதான் வாழ்ந்து முடிச்சிருக்கோம். எங்க எண்ணங்களையும் எங்க மனசையும் ஏணி வச்சா கூட எட்ட முடியாது உங்களால. அவாவாளுக்கு தாரம்னு ஒண்ணு வந்துட்டா இப்படியா மாறி போகும் எல்லாமே. அந்த காலத்து வீட்டு ஆம்பளைங்க கொடுமைக்காரான்னு சொல்லுவா. அவளும் அதுக்கு கட்டுப்பட்ட பொம்மநாட்டிகளும் அப்படி கட்டு செட்டா இருந்ததுனாலதான் குடும்பங்கள் செதையாம இருந்தது. இன்னைக்கு அப்படியா இருக்கு? வயசானவாளை வச்சு போஷிக்கிறதுன்னு கேள்விப்பட்டிருக்கேளா? உண்மையிலேயே போஷிச்சது நாங்க தான். போஷிக்கிறதுனா என்ன அர்த்தம்னு கேப்ப நீ. அது அர்த்தம் சொல்ற வார்த்தை இல்ல, வச்சு அனுபவிக்கிற வாழ்க்கை. எங்களோட போச்சு அந்த புண்ணியம் எல்லாம். என்னவோ இருந்துட்டு இருக்கு இன்னைக்கு, பட்டும் படாமலும் பொட்டியும் ஒட்டாமலும். போகட்டும், நல்லா போகட்டும். எங்களுக்கு அந்த புண்ணியம் கிடைக்காம போகட்டும். எங்களால எவ்வளவுதான் முடியறது. உங்கள மாதிரி உடம்புலயும் மனசுலயும் எங்களுக்கெல்லாம் தெம்பில்ல. நீங்க தின்னு வளர்ந்த சாப்பாடு கூட சுத்தம் அன்னைக்கு. ஆனா இன்னைக்கு அப்படி இல்ல, எல்லாமே கலப்படம். அதனால நாங்களும் கலப்படமா போயிட்டோம். நான் ஒண்ணும் உங்களை குத்தம் சொல்லலப்பா. நான் என்ன குறைப்பட்டுண்ட, பகவானே இன்னும் என்ன வச்சின்னு இருக்கியேன்னு. வேற என்ன சொல்ல? அம்மாவின் ஆதங்கங்கள் அனர்த்தம். அந்த ஆதங்கங்கள் தான் அவளிடம் கதை கதையாய் ஜனிக்கின்றன போலும். எல்லா ஏற்ற இறக்கங்களும் அறிந்தவள் அவள். எல்லோரையும் அறிவாள். எல்லாவற்றையும் கடந்துதானே வந்திருக்கிறாள். அவள் அனுபவத்தில் 10ல் 1 பங்கு நமக்கு உண்டா? அம்மாதிரி பழுத்த அனுபவஸ்தர்கள் நம்மிடையே இருப்பது நமக்கு பெருமை அல்லவா? அவர்கள் நம்மின் சொத்தல்லவா? ஏற்ற இறக்கங்கள் என்றால் இரக்கத்தை மட்டும் சந்தித்த எதிர்கொண்ட வாழ்க்கை அவளுடையது. ஏற்றம் பெற்ற நாட்களில் முதுமை ஆட்கொண்டது. இன்னொருவரின் துணை தேவைப்பட்டது. தான் பெற்ற செல்வங்கள் தன்னை கைவிட்டு விடுவார்களா என்ன? எல்லோரும் எல்லாமும் பெற்று இருக்கும் வேளையிலும் அம்மாவின் மனசு உழன்று கொண்டுதான் இருக்கிறது. அது அப்படித்தாண்டா, அப்படித்தான். நாங்க கூட்டு குடும்பமா இருந்தோம். ஏற்றமோ இறக்கமோ, நல்லதோ கெட்டதோ, இருந்ததோ இல்லையோ, எல்லோரும் சேர்ந்து அனுபவிப்போம். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம சங்கிலியா பிணைஞ்சுட்டு இருந்தோம். இன்னைக்கு நீங்க அப்படியா இருக்கேள்? எல்லோரும் தனித்தனி தீவா நின்று இருக்கேள். 3வது மனுஷனுக்கு சொல்றாப்ல உறவுகளுக்குள்ள சந்திக்கிற போதும் ஹலோ சொல்லிக்கிறேன். அதுக்கு மேல ஈசிண்டா எங்கே எதுக்காவது ஒட்டின்றுவாங்களோங்கிற ஜாக்கிரதையோட பழகிறேன். உங்க எல்லோரையும் பணங்கிற ராட்சச பிடிச்சு வச்சிருக்கான். அங்கிருந்துதான் கிளை பிரியறது எல்லோருக்கும். வாழ்க்கைக்கு ஆதாரம் பணமாவும் இருக்கலாம். ஆனா அது மட்டும்தான் வாழ்க்கைன்னு வாழ்ந்துட்டு இருக்கேளே, அதை தாண்டா சகிக்க முடியல. பணங்கிற ஆதாரத்துல நின்று இருக்கிறதுனால மதிச்சு போற்ற வேண்டிய மேன்மையான விஷயங்களை எல்லாம் உதறிட்டேலே, அது நியாயமா? காலாகாலத்துக்கும் அழிக்க முடியாதவைகள்னு சிலது இருக்கு. அவைகளை மதிக்க தெரிஞ்சுக்கணும். அதையெல்லாம் பக்தியோடு போற்ற தெரியணும். அப்பதான் நாமளும் நம்ம சந்ததிகளும் நல்லா இருப்போம். உங்க சந்ததிகள் உங்களை மதிக்கணும்னா, ஆயுசுக்கும் உங்க மேல அன்பு வச்சிருக்கணும்னா, உங்க காலத்துக்கு பிறகும் நீங்க மதிக்கப்படணும்னா, நீங்க இதையெல்லாம் செஞ்சுதான் ஆகணும். இந்த உலகத்துல சத்தியமான சில விஷயங்களை என்னைக்குமே அழிக்க முடியாது. ஏன்னா சிரஞ்சீவி தன்மை கொண்டதாக்கும் அதெல்லாம். எவ்வளவோ சொல்லிவிட்டாள் அம்மா. இப்படி எவ்வளவு கேட்டிருக்கிறான் அம்மாவிடம். ஒவ்வொரு சொல்லும் கோடி பெறும். வாழ்க்கையின் ஒவ்வொரு எட்டிலும்
நம் கூடவே வந்து நம்மை வழி நடத்தும். எதிரே படுத்துக் கொண்டிருந்த அம்மாவையே கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தான் மாதவன். இப்பொழுதெல்லாம் பேசிக் கொண்டிருக்கையிலேயே சட்டு சட்டென்று அம்மா படுத்து விடுகிறாள். படுத்த அடுத்த நிமிடத்தில் கண்ணயர்ந்து விடுகிறாள். அவயங்கள் மெல்ல மெல்ல அடங்கி வருகின்றனவோ. என்ன உட்கார்ந்திருக்கியா? போய் நீயும் கொஞ்சம் படுத்துக்கோ. எத்தனை நேரம் இப்படி என் முன்னாடியே பழியா கிடப்ப? உன்னை பார்த்தா பாவமா இருக்கு நேக்கு. என் மனசு ஆறுதல் படணும்னு எவ்வளவு கேக்குற நீ. இப்பெல்லாம் இப்படிதான் திடீர்னு கண் அசந்து போயிடுறேன். எனக்கே தெரியறதில்ல. அப்படியே போயிட்டா பரவாயில்ல. யாருக்கும் பாரம் இல்லாம போய் சேரணும்னு பகவான வேண்டின்னு இருக்கேன். இன்னும் படுக்கையில விழுந்து அது இதுன்னு மலம் ஜலன்னு வந்துடக்கூடாது பாரு. சொல்லும் போதே அம்மாவின் விழியோரங்களில் நீர் கோர்த்தது. ஏதும் வார்த்தைகள் இன்றி இவன் அம்மாவையே பார்த்து கொண்டிருந்தான். 14 வயசுல நான் உங்க அப்பாவுக்கு 2ஆம் தரமா வாக்கப்பட்டேன். அன்னையிலிருந்து எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டிருப்பேன். மனுஷா எந்த கஷ்டம் வேணாலும் படலாண்டா. ஆனா தரித்திர கஷ்டம் மட்டும் படவே கூடாது. அது பெரிய கொடுமை. யாராலையும் தாங்க முடியாதாக்கும். எத்தனை நாள் பட்டினி சேதியது. ஒரு வேளை 2 வேளைன்னு உங்க வயத்தையெல்லாம் காய போட்டு அப்பப்பா கொடுமை கொடுமை. நீ பிறந்தப்புறம்தான் உங்க அப்பா உள்ளூரோட வந்து இருக்க ஆரம்பிச்சார். அதனாலதான் உன் பேர்ல அம்புட்டு இஷ்டம் எனக்கு என்றால் அம்மா குரல் தழுதழுக்க. சென்ற முறை சந்தித்த போது அம்மா சொல்ல ஆரம்பித்த கதைகளின் தொகையரா. அந்த வார்த்தைகள் இவன் மனதை அப்படியே ஆக்கிரமித்திருக்கின்றன. எப்பொழுது நினைத்து பார்த்தாலும் சிலிர்க்க வைக்கின்றன மாதவனை. இப்போதும் அப்படியே. கவலைப்படாதேமா, உன் மனசு போலவே ஆகும். உன்னோட பிரார்த்தனை என்னைக்கு வீண் போகாது. நீதான் சொல்லுவியே உங்க எல்லோருக்காகவும் எவ்வளவு பிரார்த்தனை பண்ணியிருப்பேன்னு. நான் அது உனக்கு மட்டும் பழிக்காம போயிடுமாமா? மாதவன் அம்மாவையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தான். இந்த முறை அம்மாவிடம் கதைகள் இல்லை, வாழ்க்கை இருந்தது என்று தோன்றியது இவனுக்கு. அத்தியாயம் 4. அப்பாவை பொறுத்தவரை கவலைப்பட தேவையில்லை. அவருக்கு அம்மா அமைந்தது பெரிய பொக்கிஷம். அவள் சொல்வதை சரி சரி என்று கேட்டுக்கொண்டு அவர் பாட்டுக்கு செய்து முடித்துவிட்டு போய்க் கொண்டிருப்பார். அவள் எது செய்தாலும் அவருக்கு சம்மதமே. திருமணம் ஆவதற்கு முன்பு மாதா மாதம் அப்பா தன் சம்பள பணத்தை தன் அம்மாவிடம் கொடுத்தார். திருமணத்திற்கு பிறகு மனைவியிடம் கொடுக்கிறார். அவ்வளவே. அதுவே ஒரு புருஷனுக்கு பெரிய லட்சணமாயிற்றே. எத்தனை பேர் அப்படி செய்கிறார்கள்? இப்படி இருப்பதே போதும் என்று அம்மாவும் விட்டுவிட்டால் போலும். அல்லது இப்படியான எதிர்பார்ப்பிலேயே அம்மாவும் வந்தாலோ என்னவோ. அம்மாவின் ஆளுமைக்கு அப்பா கட்டுப்பட்டுதான் போனார். எல்லாமும் கச்சிதமாய் உள்ளன. பின் ஏன் பிணங்கிக் கொள்ள வேண்டும்? அப்பா மறுப்பு சொல்லியோ மாற்றம் சொல்லியோ இவன் பார்த்ததே இல்லை. எல்லாமே அவன் பார்த்துப்பான் என்று கையை மேலே காண்பிப்பது போல அப்பாவுக்கு எல்லாமும் அவ பார்த்துப்பா. ஆதர்ஷ தம்பதிகள் என்றால் அது இப்படித்தான் இருக்க வேண்டும். இது மட்டுக்கும் இப்படி ஒருத்தி கிடைத்தாலே என்று நிம்மதியாய் கழித்திருக்கிறார் அப்பா. இன்றைய வயதில் ஏதேனும் பெரிய பிரச்சனைகள் என்று வந்தால் கூட அப்பாவுக்கு சமாளிக்க தெரியுமோ என்னவோ. அதற்கான முன் அனுபவம் அவருக்கு இருக்கும் என்று தோன்றவில்லை. வாழ்க்கையில் பழுத்து கொட்டை போட்டவர்கள் எல்லாம் அனுபவசாலிகள் என்று சொல்லிவிட முடியுமா? பாத்ரூம் விளக்கு எரிந்தது. அம்மாதான். விளக்கை போட்டதும் சட்டென்று முழிப்பு வந்து ஒரு பார்வை பார்ப்போம் என்பதற்கு கூட வழியில்லை. அப்படி உறங்கிக் கொண்டிருந்தார் அப்பா. ஏதேனும் திடீர் உடல் உபாதை என்றால்? அப்பாவுக்கும் அப்படித்தானே. சொன்னால் கேட்க மாட்டார்கள். எங்களுக்கு இந்த ஊர் போதும், நாங்கள் இங்கேயே இருந்து கழிக்கிறோம் என்பார்கள் அவர்கள். 4 பசங்கள் இருந்தும் ஏன் இப்படி தனியே இருந்து கஷ்டப்படணும்? ஆளுக்கு 3 மாசமோ 4 மாசமோ என்று சந்தோஷமாக இருக்க வேண்டியது தானே. என்னதான் அப்படி கௌரவமோ. அப்பாவுக்கு கூட அப்படி ஒரு ஆசை இருக்கலாம். ஆனால் அம்மாவின் விருப்பத்தை மீறி அவர் அடியெடுத்து வைக்க தயாரில்லை. தள்ளி இருந்தாத்தான் மதிப்பு. கிட்டே வந்தா ஒரு நாள் இல்லாட்டா ஒரு நாள் கசந்து போயிடும். அப்படி ஒன்னும் கதியில்லாம பகவான் எங்களை வைக்கலையே. உங்க அப்பாவோட பென்ஷன் பணம் போதும் எங்க 2 பேருக்கும். நாங்க இப்படியே காலத்தை கழிச்சிருவோம். இதுதான் அம்மா வாயெடுத்தால் சொல்லும் வார்த்தைகள். நாளைக்கு நமக்கெல்லாம் இப்படி இருக்க முடியுமோ என்னவோ. ஏண்டா நானும் கவனிச்சுட்டே இருக்கேன், அது என்ன தூக்கம் இல்லாம அப்படி புரண்டுட்டே இருக்க? பாத்ரூமில் இருந்து வெளிப்பட்டதும் அம்மா கேட்ட இந்த கேள்வியில்
அதிர்ச்சியுற்றான் மாதவன். எவ்வளவு கவனம் அம்மாவுக்கு! இவள் தூங்குகிறாள் என்று தான் நினைக்க போக இப்படி கவனித்திருக்கிறாளே. இல்லையே, நீ இப்போ லைட்ட போட்டதும் தான் முழிச்சுட்டேம்மா. சும்மா சொல்லாதடா. வந்ததுல இருந்து நானும் பார்த்துட்டே இருக்கேன். நீ சகஜமாவே இல்ல. திடீர்னு என்ன பயணம்னு கேட்டா சொல்ல மாட்டேங்கிற. சரி சரி தூங்கு, காலையில பேசிக்கலாம் சொல்லிவிட்டு வந்து ஆயாசத்தோடு படுத்துக்கொண்டாள். அவள் சொன்னது கூட பெரிசாக தெரியவில்லை இவனுக்கு. அலுப்போடு அம்மா படுத்துக் கொண்டதுதான் அவனுடைய மனதை அழுத்திற்று. இப்படியானதொரு அலுப்போடும் அசதியோடும் தானே அவள் அங்கிருந்து புறப்பட்டு வந்தாள். அப்பா கூட தப்பித்துக் கொண்டு விட்டாரே. நான் இருந்து கொள்கிறேன், நீ போய்விட்டு வா என்று அம்மாவை மட்டும் அனுப்பி வைத்ததுதான் அதிசயம். ஒருவேளை அப்பாவுக்கு தெரிந்திருக்குமோ என் மனைவியின் லட்சணம்? அப்படி தெரிந்திருந்தால் தன் ஆசை மனைவியிடம் சொல்லி தடுக்காமல் இருக்க மாட்டாரே. அங்க போய் குட்டுப்பட்டுண்டு வந்து சேராத என்று ஒரு வார்த்தை ஏனும் சொல்லியிருக்க கூடுமே. பாவம், அம்மாவுக்குத்தான் ஒரு நப்பாசை. இல்லை, அப்படி கூட சொல்லிவிட முடியாது. நான் தானே வற்புறுத்தி அழைத்துக் கொண்டு போனது. அதெல்லாம் சரிப்படாதரா என்ற ஒரே பேச்சில் தானே அம்மா மறுத்தாள். தன்னால் தான் அம்மாவுக்கு இந்த இழிவு. அதையும் தாங்கிக் கொண்டு இன்னும் அவள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். எனக்கு அவர் இருக்கிற இடம் தாண்டா சொர்க்கம். என்ன அவர்கிட்ட கொண்டு விட்டுடு. எத்தனை நாசுக்காக விலக்கிக் கொண்டாள் அம்மா. இந்த நாவலோட தொடர்ச்சிய அடுத்த பகுதியில கேட்கலாம். சோ அம்மானா யாரு அப்படிங்கறது இந்த கடைசி அத்தியாயத்துல அற்புதமா அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அம்மா எப்படிப்பட்டவங்க, அவங்க மனசு என்ன அப்படிங்கறதெல்லாம் நல்லா புரிஞ்சுகிட்டவன் தான் மாதவன். அது மாதிரி அம்மாவை நல்லா புரிஞ்சுகிட்டவங்க கண்டிப்பா தன்னுடைய மனைவியை நல்லா பாத்துக்குவாங்க. ஆனா மாதவனுக்கு அமைஞ்ச மனைவி வேற மாதிரி அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லாம இது வரைக்கும் இருக்கான். இனி அந்த மனைவியை பத்தின விஷயங்கள்லாம் இனிமே வரும். அம்மா அவனுடைய வீட்டுக்கு போய் ஏன் அவமானப்பட்டு வந்தா, எப்படி வந்தாங்கிறதும் இனிமே வரும்னு நினைக்கிறேன். பல இடத்துல கண்ணே கலங்கிருச்சு, தொண்டை கமுறுது எனக்கு. அடுத்த பகுதியில கேட்கலாம். நன்றி.